கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது சங்கீதம், அதனுடைய 19வது வசனம். சங்கீதம் 77:19. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கிறேன். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அன்பானவர்களே, ஆசீர்வாதமாக நல்ல இந்த காலை வேளையில் அநேகருடைய கேள்விகள், என்னுடைய உபத்திரவத்தில் கர்த்தர் எங்கே, என் பாடுகளில் என் தேவன் எங்கே, நான் நெருக்கப்படும் போது நான் தனித்து விடப்பட்டவன் ஆனேனே, தனித்து விடப்பட்டவளாக இருந்தேனே, என் தேவன் ஏன் என்னை காப்பாற்றவில்லை, அல்லது எனக்கு ஏன் தேவன் கை கொடுக்கவில்லை என்கிற பல கேள்விகள் இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறது. முக்கியமாக நன்றாக ஆண்டவரை ஆராதித்த விசுவாசத்தில் தேறின எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு சில பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது உடைந்து போகிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. எத்தனையோ ஆபத்துகளை தாண்டினீங்களே, அந்த ஆபத்துகள் உங்கள் உயிருக்கு சேதத்தை விளைவிக்க முடியவில்லை. எத்தனையோ பலவீனங்கள் வந்துச்சுது, அது உங்களோட ஜீவனை எடுக்க முடியவில்லை. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? நம்முடைய திறமையா, நம்முடைய சாமர்த்தியமா? இல்லை. தாவீது சொன்ன வார்த்தையின்படி பார்க்கிற போது நமக்கு வந்த பிரச்சனை கடலை போல பெரியது, நமக்கு வந்த பாடுகள் யோர்தானை போல பிரபாகித்து வருகிற யோர்தானை போல திரளான தண்ணீர்களாக இருந்தது. அந்த கடலுக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் கர்த்தருடைய காலடி இருந்ததினால அவருடைய காலடி தடம் நம்மளால் பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை. ஒருவேளை தரையில அவருடைய காலடி தடத்தை பார்த்துருப்பீங்கன்னு நம்பி இருக்கலாம். இன்றைக்கு நமக்கு வந்த பிரச்சனைகள் அவ்வளவு பெரியது. எனவே ஆண்டவர் கிரியை செய்த போது நம்முடைய பாத சுவடுகளை நம்மளை கவனிக்க முடியாததே நம்முடைய ஆவிக்குரிய பலவீனத்துக்கு காரணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம். என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய நம்ம இன்றைக்கும் தேவன் தாங்கி பிடித்திருக்கிறார். ஆனால் ஒரு சித்தம், ஒரு நோக்கம் உண்டு. அதனால நம்மை கைவிடுவதற்காக தேவன் அழைக்கவில்லை, கரம் பற்றி நடத்துவதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனவே உங்களுடைய சோர்வுகளை விட்டுட்டு வெளியே வாங்க. இந்த நாளை கர்த்தருடைய பலத்தோடு கூட நீங்கள் நிச்சயமாக போராடி ஜெயிப்பீங்க. கர்த்தருடைய பலத்தோடு கூட நிச்சயமாக மீண்டு வருவீங்க. அதனால கர்த்தரனை கைவிட்டார்ன்ற பேச்சுக்களை விட்டுட்டு அவர் என் மத்தியில் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறார், நான் தான் அவர் அறியாமல் இருக்கிறேன். எனவே நான் இனிமே சோர்ந்து போக மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்கிறபடினால நான் அசைக்கப்பட மாட்டேன் என்ற தைரியத்தோடு எழும்பி வாருங்க. நிச்சயமாக ஒரு புது வாழ்வு உங்களுக்குள்ள வரும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.